டுடே ஒரு வெஜ் பிரியாணி பார்க்கலாம். ஆயில் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஆயில் சூடானோடனே ஆனியன் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி பெரிய சைஸு, அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு அது வெந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதங்கணும் நல்லா. இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஒரு 3 ஸ்பூனு. நல்லா நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போக வரைக்கும். அதில் தெரியும் பாருங்கள் எப்படி இவ்வளோ வதக்கணும்னு. அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, பீன்ஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறி மசாலா தூள், மிளகாய் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஹாப்பி மா பவுடருக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். நல்லா இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் புதினா, கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி, வெங்காயம், புதினாலாம் வதங்கின பிறகு பொட்டேட்டோ, கோஸு, அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்தும் போட்டுக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் இருக்கிற கெமிக்கல் அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணால் போயிடும். அதனால் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு லெமனு, ஒரு ½ லெமன் புழிஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா லெமன் புழிஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு தன்மை கிடைக்கும். இதையும் போட்டு புழிஞ்சிட்டு இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நெக்ஸ்ட் இன்னொரு லெமன் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைட்லேயே வந்து நான் பாதியாக வேக வச்சுருக்கேன் சாதம், அதையும் வேக வச்சுக்கோங்க சைடில். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் இதாகிற அளவுக்கு மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இருந்தால் பாருங்கள், இப்படி கொதிக்கும் போது நம்ம சாதத்தை பாதியை வேக வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். மேலே போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படி மேலே அப்படியே தூவி விட்டுருக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றினாலும் சாதம் வந்து லாஸ்ட்டில் வந்து வெஜ் பிரியாணி கொலன்னு ஆகிடும். அதனால ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா மேலே வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு அதில் வந்து மேலே வச்சு ஒரு தம் போட்டுக்கலாம். ஒரு 20 to 25 minutes தம் போட்டுக்கிட்டால் நல்ல சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கொஞ்ச நேரம் ஒரு 25 minutes வரைக்கும் தம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வாங்க பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்ல இன்னும் புது ரெசிபீஸ்லாம் நான் செஞ்சு போடுறேன். தேங்க்யூ.